நடிகர் காதல் சுகுமாரன் தன்னோடு கணவர் போல வாழ்ந்துவிட்டு மோசடி செய்ததாக துணை நடிகை ஒருவர் வடபழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தற்போது காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். குறும்படத்தில் இணைந்து நடித்த கணவனை பிரிந்த துணை நடிகையிடம் நடிகர் சந்தானத்தை வைத்து படம் தயாரிப்பதாக கூறி காதல் சுகுமாரன் தனது மொபைல் எண் வாங்கியதாகவும் பின்னாளில் தொடர்ந்து மெசேஜ் செய்து இருவரும் நெருங்கி பழகியதாகவும் துணை நடிகை தெரிவித்துள்ளார். நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிட்டு இருந்தோம் சார். அப்போ ஒன்றா நடிச்சிட்டு இருக்கும்போது நான் ஒரு படம் பண்ணுறேன், சந்தானத்தை வச்சு படம் பண்ணுறேன், தயாரிக்கிறேன், உங்கள் நம்பர் கொடுங்க, உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, ஆல்ரெடி அவர் 2 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, நாங்கள் தெரியும். சரி, இப்போ சந்தானம் வச்சு படம் பண்ணுறாருன்னு சொல்லும் போது சரி, இப்போ நம்ம ஒரு டைரக்டர் நம்பர் கேட்டாருன்னா நம்ம கொடுக்கணும், நம்ம ஆர்டிஸ்டாக போது நம்ம கொடுக்கணும், ஃபோட்டோ அனுப்பணும். அந்த பட்சத்தில் நான் கொடுத்தேன். அன்றைக்கி நம்பர் கொடுத்து ஃபோட்டோ அனுப்பினார், அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் அவர் குட் மார்னிங், குட் நைட், எப்படி இருக்கீங்க, ஃபேமிலி என்னென்ன அப்படின்னும் போது சரி நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கினேன். தனக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆகிவிட்டதாகவும் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாகவும் இனி வாழ்க்கை வேற லெவலில் இருக்க போகிறது என ஆசை வார்த்தைகளை சுகுமாரன் அள்ளி இறைத்ததாகவும் துணை நடிகை தெரிவித்துள்ளார். இந்த மாதிரிங்க எனக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகி நான் ஒரு 12-13 வருஷமாக தனியாக தான் இருக்கேன், என் கூட இல்லை, தனியாக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு, ஒய்ஃப் இல்லை, குழந்தை இல்லை, யாருமே இல்லை, தனிப்பட்ட முறையில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் ஃப்ரெண்டாக பேசினார். அதுக்கப்புறம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், விரும்புகிறேன் அப்படின்னாரு. இனிமேல் நம்ம லைஃப் வேறு மாதிரி மாறும், நான் கொஞ்ச நாளில் வாய்ப்பு இல்லாமல் இருந்தேன், இப்போ இனிமேல் எனக்கு சந்தனம் வச்சு படம் பண்ணிட்டேன்னா நான் வேறு லெவலில் போயிடுவேன், நம்ம வேறு மாதிரி வாழ்க்கை வாழலாம் நம்ம சேர்ந்து அப்படின்ற எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு. சுகுமாரன் தன்னை தர்காவிற்கு அழைத்து சென்று தாலி கட்டி மெட்டி போட்டுவிட்டு தன்னோடு கணவனாக வாழ்ந்ததாக துணை நடிகை குறிப்பிட்டுள்ளார். அதே மாதிரி நாங்கள் பழகும் போது தர்காங்களுக்கு போவோம், கஸ்மூர் தர்கா, கோவளம் தர்கா, இந்த மவுண்ட் ரோடு தர்கா, அங்கெல்லாம் கூப்பிட்டு போவார் என்ன, நான் முஸ்லீம் பொண்ணுன்றதால. அப்போ நான் அந்த பாபா முறையில் நான் தாலி கட்டுற நம்பிக்கைக்கு அதுக்கப்புறம் முறைப்படியாக நான் எல்லாருக்கும் தெரியுமே இந்த கடன் பிரச்சனை எனக்கு கொஞ்சம் இருக்குது, அதை அடைச்சிட்டு நான் லீகலாக என்ன பண்ணுவேன், முறையாக நான் கல்யாணம் பண்ணுறேன், இப்போ உன் மன திருப்தி என் கூட நீ வாழறதுக்கு உங்கள் இது முறைப்படியே நான் பண்ணுறேன்னு சொல்லி தர்காவில் எங்களுக்குள்ள நாங்கள் போய்ட்டு தாலி கட்டினோம், மெட்டி போட்டார். அதுக்கான ப்ரூஃப்லாம் நான் வச்சிருக்கேன். 3 வருஷம் அதுக்கு என் கூட குடும்பம் நடத்தினாரு. சுகுமாரன் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்து வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் சுகுமாரனின் மனைவியே பணம் குறித்து கேட்டதால் சுகுமாரன் மனைவி, குழந்தை என குடும்பத்தோடு வாழ்ந்து வருகிறார் என்பது தனக்கு தெரிந்ததாக துணை நடிகை தெரிவித்துள்ளார். சுகுமாரன் மீது புகார் அளித்த நிலையில் சுகுமாரன் அனைத்தையும் ஒப்புக்கொண்டதாகவும் ஆனால் தன்னிடம் சாப்பாட்டிற்கு கூட பணம் இல்லை என கூறியதாகவும் துணை நடிகை குறிப்பிட்டுள்ளார். சரி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு இடத்துல சரி வாங்கி கொடுத்தேன். சரி, அவர் நல்ல படம்லாம் நடித்தவர், எடுத்தவர், நல்லா இருந்த மனுஷன் தான். சரி, இப்போ நம்ம கூட வாழறாரும் போது இன்றைக்கி நம்ம அவர் கஷ்டப்படும் போது பண்ணோன்னா நாளைக்கு நம்ம அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம், நல்லா பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையில் வெளியே கடன் வாங்கி கொடுத்தேன், என்னோட நகைங்களை வச்சு கொடுத்தேன், அப்படி இப்படின்னு ஒரு 7 லட்சம் கிட்ட நான் கொடுத்துருப்பேங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க ஒய்ஃப் கூடயும் இருக்கிறாரு, வாழ்ந்துட்டு இருக்காருன்றது தெரிய வந்தது. எனக்கு அவங்க ஒய்ஃபே ஒரு வாட்டி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, காசு ரெடி பண்ணிட்டியா, என்ன ஆச்சுன்ட்டு. அப்போ நான் அவங்க நம்பரை எடுத்து கால் பண்ணேன். ஏங்க நீங்கள் யாருன்னா, நான் சுகுமாரன், நானும் சுகுமாரன் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்க, நீங்கள் காசு கேட்குறீங்க கொள்றீங்க, உங்களுக்குள்ள சம்மந்தம் இல்லைன்னு தான் சொன்னார், நான் இப்போ இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், வாழ்ந்துருக்கேன், நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களேன்னு அவங்கள நான் கேள்வி கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, வேங்க ஃபோனுட்டு வச்சுட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. அவங்க இவரை கேட்டு சண்டை போட்டேன். நான் என்னாச்சு, என்னை ஏன் ஏமாத்தினேன், என் கூட வாழ்ந்துட்டு அவங்க கூட இருந்துட்டு எங்ககிட்ட பொய் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கீன்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு அதோட சண்டே ஆகிட்டு நான் அடிச்சுட்டு போனவர் தான் வரவே இல்லை வீட்டுக்கு, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபோன்லாம் போட்டு பார்த்தா எல்லாத்தையும் என்ன பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்காரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பு எல்லாமே பிளாக் லிஸ்ட்டில் போட்டாச்சு. ஒரு 2 நாள் பார்த்தேன், எல்லாரும் ஃப்ரெண்டில் மூலியமாலாம் ஃபோன் பண்ணி பார்த்தேன், எடுக்கல. அதுக்கப்புறம் எல்லாரையும் விசாரிச்சு அவர் எங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சால் அவர் தனியாக அவங்க ஒய்ஃபும் அவரும் மதுரை வாயிலில் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தகவல் வந்தது. அந்த வீட்டு அட்ரஸ் ஒருத்தவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, இங்கே இருக்காங்க, நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, போய் பாருங்கள். போய் பார்த்தா குடும்பத்தோடு இருந்தாங்க, அவங்க ஒய்ஃபு, குழந்தை, அவங்க மாமியார், 2 மச்சான், ஒரு வளர்ப்பு பையன் ஒருத்தன். இவங்க எல்லாம் ரொம்ப தகாத வார்த்தையெல்லாம் ரொம்ப பேசினாங்க என்ன. மேலும் பட வாய்ப்பு அளிப்பதாக கூறி சுகுமாரன் பல பெண்களோடு பழகி வந்ததாகவும் துணை நடிகை தெரிவித்துள்ளார். இந்த மோசடியால் தனது தாய்க்கு இதய வலி ஏற்பட்டதாகவும் தான் விஷமருந்தியதாகவும் வேதனையோடு தெரிவித்த துணை நடிகை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதுபோல் இனி யாருக்கும் நடக்கக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். இல்லைங்க, நிறைய வாட்ஸ்அப்பில் லேடிஸுங்களாம் மெசேஜ் பண்ணுவாங்க, நான் அதை கேட்டு சண்டை போடுவேன், நானே பிளாக் பண்ணுவேன், எப்படி பிளாக் பண்ணாது, வாய்ப்பு கேட்க வராங்க, வாய்ப்பு கேட்க வரவங்க சார் வேணும் இந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. டார்லிங் சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன பண்ணுற,
இந்த மாதிரி இப்படிலாம் எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி அதனால நிறைய பிரச்சனை சண்டைலாம் ஆயிருக்குங்க. எங்களுக்கு நிறைய லேடிஸ் பழக்கமும் இருக்குது. கேட்டால் வாய்ப்பு கேட்க வராங்க, வாய்ப்பு கேட்க. நான் அதுதான் கேட்பேன், 3 வருஷமா கூட வாழ்ந்துட்டு தான் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தேன், இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லி. எனக்கே இது வரைக்கும் வாய்ப்பு வாங்கி கொடுக்கல, உனக்கும் வாய்ப்பு இல்லை, நீ எப்படி பொம்பளைங்களுக்குலாம் வாய்ப்பு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி இது ஒரு பிரச்சனையாகவே போச்சுங்க எங்களுக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. நிறைய லேடிஸுங்க வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பேசுறது, மெசேஜ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணியிருக்காரு.